நான் பொடா கைதியாக இருந்து வெளியே வந்த பிறகு சமூக நல்லிணக்கத்துக்காக, ஜாதிய ஒற்றுமைக்காக, நதிகள் இணைப்புக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக, மதுவின் கொடுமையிலே இருந்து சமூகத்தை மீட்பதற்கு எங்கள் கிராமத்திலே டாஸ்மாக் கடையை அடியோடு அகற்றிவிட்டோம். அதை தொலைக்காட்சிகளில், பத்திரிகைகளிலே பார்த்த தாய்மார்கள் கொதிக்கும் நடுப்பகல் வெயில் நேரத்தில் கூட மணிக்கணக்காக காத்திருந்து ஆயிரக்கணக்கான பெண்கள் வழிநெடுகிலும் இந்த டாஸ்மாக் கடையை ஒழிச்சா தான் எங்கள் பொம்பளை பிள்ளைய பத்திரமா இருக்க முடியும், அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை என்றார்கள். அது முழுமையான அந்த கோரிக்கை நிறைவேறவில்லை. ஆனால் அந்த கோரிக்கையிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். மது அகற்றப்பட வேண்டும், மதுக்கடைகள் மூடப்பட வேண்டும். சசி பெருமாள் எதற்காக உயிர் கொடுத்தாரோ அதைப்போல் அந்த மது ஒழிப்பு என்பதிலே பூரண மதுவிலக்கு அமுல்படுத்தப்பட வேண்டும் என்பதை நான் வலியுறுத்தினேன். நான் கோவளத்திலே இருந்து புறப்பட்டு மாமல்லபுரம் வழியாக மறைமலை நகருக்கு நடைபயணம் வருகிற போது உச்சி வெயிலில் 2 மணிக்கு சிறுதாவூர் தன்னுடைய இருப்பிடத்துக்கு சென்று கொடுத்த முதலமைச்சர் சகோதரி ஜெயலலிதா அவர்கள் நாங்கள் வெயிலிலே நடந்து வருவதை பார்த்து முன்னால் போகிற பைலட் வண்டிகளுக்கு கூட தகவல் சொல்லாமல் திடீரென்று ஒரு வாகனத்தை என்னை நோக்கி கொண்டு வந்து நிறுத்தினார். அவரோடு வந்த புகைப்பட கலைஞர்கள், அவர் கீழே இறங்குவதற்கு போகிற படிக்கட்டு வைத்திருக்கக்கூடிய வாகனம் எல்லாம் முன்னாலே போய்விட்டார்கள் சிறுதாவூருக்கு. அவர் உட்கார்ந்திருக்க சீட்டிலிருந்து கீழே குதித்து இறங்கினார். நான் கிட்ட போய் வணக்கம் போட்டேன். அவர் வணக்கம் சொல்லிட்டு, இந்த வேகாத வெயிலில் வர்றீங்களே, என்ன உங்கள் பர்பஸ்ன்னு கேட்டாங்க. டோட்டல் ப்ரொஹிபிஷன், முழு மதுவிலக்கு. என்ன அந்த சப்ஜெக்டுக்கு பதில் சொல்லாமல் சப்ஜெக்டை மாற்றிட்டாங்க. உங்கள் அம்மா எப்படி இருக்காங்க, உங்கள் வீட்டில் பிள்ளைகள் எப்படி இருக்காங்க, நான் ஊரில் வந்து உங்கள் தாயாரை பார்த்தனேன், இப்போது இந்த வெயில் நேரத்தில் வர்றீங்க, சாப்பிடல, எங்கள் ஊருக்கு வந்திருக்கீங்க, எங்கே சாப்பிட போகிறீங்கன்னு கேட்டாங்க. எங்கள் தோழர்கள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன். நாளை மறுநாள் உங்களுக்கு பிறந்த நாள், நீங்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்துக்கிறேன்னு சொன்னேன். என்னை இப்படி ஏறிட்டு பார்த்தாங்க. நான் தலையில் தலைப்பா கட்டியிருந்தேன், கூலர் போட்டிருந்தேன். கூலர் போட்டு பேசுகிறது கொஞ்சம் நாகரிகம் இல்லைன்னு கூலரை மட்டும் நான் எடுத்துட்டேன். தலைப்பாவை எடுக்கலை. தலைப்பாவை எடுத்தால் எங்கள் தொண்டங்கிட்ட சில பேர் எங்கள் தலைமையை பார்த்த உடனே தலைப்பாவே கழட்டிட்டாரேன்னு கமெண்ட் அடிப்பாங்கன்னு என்னை பார்த்தாங்க. இப்படி இந்த வெயிலுக்காக தலைப்பா கட்டியிருக்கேன்னு சொன்னேன். எனக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு பரப்பிட்டு போகிற 10வது நிமிஷம் எஸ்பி வந்துட்டார். சார், ஒரு ஃபோட்டோவும் எடுக்கலை, ஒரு வீடியோ எடுக்கலை, அம்மா ரொம்ப சத்தம் போடுறாங்க, எல்லோரும் முன்னாடியே கார் எடுத்து போயிட்டாங்க, நீங்கள் எப்படியாவது உங்கள் வீடியோவையும் ஃபோட்டோவையும் கொடுக்கணுன்னாங்க. எஸ்பியே வந்து கேட்டார். நான் உடனே அதை ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். அந்த நடைபயணத்துக்கு பிறகு இதற்கு மத்தியில் 96 தேர்தல் முடிந்தவுடன் நாங்கள் படுதோல்வியை சந்தித்தோம். ஆனால் 6வது நாள் காவிரிப்பூம்பட்டினத்திலிருந்து கல்லணை வரையிலும் மேட்டூருக்கு தண்ணீர் திறந்து விடப்பட வேண்டும் என்பதை கோரிக்கையாக வலியுறுத்தி பல்லாயிரக்கணக்கானவர்கள் தோளில் மண்வெட்டியோடு கல்லணை வரை நடந்து வந்தோம். அது அடுத்த நடைபயணம். அதற்கு பிறகு பென்னிக்கு கட்டிய முல்லைப்பெரியார் அணையை கேரளம் உடைக்க முற்படுகிற கொடுமையை தடுப்பதற்காக 678 ஊர்களுக்கு நானும் 5 மாவட்ட விவசாயிகள் சங்க தலைவர் கம்பம் அப்பாஸ் அவர்களும் ஊர் ஊராக சென்று எங்கேயும் அரசியல் பேசாமல் இந்த பென்னிக்கு அணையை பாதுகாத்தால்தான் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஏக்கர் பாசனம் பாழாகாமல் இருக்கும், மதுரைக்கே குடிநீர் கிடைக்காது, இந்த அணையை உடைத்து விட்டார் என்று சொல்லி மதுரையில் மட்டும் 4 உண்ணாநிலை போராட்டம் நடத்திய நான் மதுரையிலிருந்து நடைபயணமாக நான் அங்கே கூடலூர் வரை செல்லுகிற போது மதுரை மாநகரத்து வீதிகளில் எந்நாளும் பார்க்காத கூட்டம், தாய்மார்கள், பெரியோர்கள் எல்லாம் கட்சி வித்தியாசமின்றி வரவேற்றார்கள்.